வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க கத்துக்கிட்ட எல்லாமே ஒரே ஒரு புத்தகத்துல இருந்து மட்டும் வந்திருந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? இன்னைக்கு நாம பேச போறது அத பத்தி தான். அதாவது, நம்ம கத்துக்கிற முறை எப்படி வெறும் பாடப்புத்தகங்களை தாண்டி ஒரு பெரிய உலகத்துக்குள்ள போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்தை ஒண்ணா ஆரம்பிக்கலாம். இந்த கேள்விய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம எல்லாருக்குமே ஸ்கூல் படிக்கும்போது ஒரே ஒரு டெக்ஸ்ட் புக் மட்டும் வச்சு படிச்ச அனுபவம் இருக்கும் இல்லையா? ஆனா இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல எல்லா தகவலும் நம்ம விரல் நுனியில இருக்கு. இந்த நேரத்துல ஒரே ஒரு புத்தகத்திலேருந்து வர பார்வை மட்டும் நமக்கு போதுமா? நிஜமாவே அந்த பழைய படிப்பு முறை மாறிக்கிட்டு வருது. ஆமாங்க, நம்ம கிளாஸ் ரூமுக்கு வெளியில கத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய உலகமே காத்துக்கிட்டு இருக்கு. சொல்லப்போனா கத்துக்கிறதுக்கான டூல்ஸே இப்போ முன்ன விட ரொம்பவே பவர்ஃபுல்லா மாறிடுச்சு. சரி, நாம இப்ப பார்க்க போற இந்த எல்லா விஷயங்களுக்கும் ஸ்ரீலங்காவோட தேசிய கல்வி நிறுவனத்தோட கற்றல் பொருட்கள் தான் அடிப்படை. சோ இது ஒரு நல்ல ஆதாரத்தோட நாம பார்க்குற ஒரு விஷயம். அப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன? அதுக்கு பேரு தாங்க வளம் சார்ந்த கற்றல். இது என்னடா புதுசா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது நம்ம கத்துக்கிற முறைய மாத்த போற ஒரு சூப்பரான கான்செப்ட். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இந்த வளம் சார்ந்த கற்றல்ங்கிறது உங்களை ஒரே ஒரு புத்தகத்துக்குள்ள அடைச்சு வைக்காது. இதுக்கு பதிலா புக்ஸு, ஆர்டிகல்ஸ், வீடியோஸு, ஏன் இன்டர்நெட்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்க படிப்புக்கு நீங்களே டிரைவர் சீட்ல உட்கார இது ஹெல்ப் பண்ணும். இப்ப இந்த கம்பேரிசனை பாருங்களேன். ஒரு பக்கம் பழைய சிஸ்டம், அங்க டீச்சர் தான் சென்டர், ஸ்டூடெண்ட்ஸ் அமைதியா அவங்க சொல்றதை கேட்டுப்பாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, ஸ்டூடெண்ட் தான் ஹீரோ. அவங்க சும்மா கேட்டுட்டு போக மாட்டாங்க, அவங்களே ஆக்டிவா தேடுவாங்க, கேள்வி கேட்பாங்க, கத்துப்பாங்க. இதுதாங்க அந்த பெரிய வித்தியாசம். அப்போ இந்த புது சிஸ்டம்ல டீச்சரோட ரோல் என்ன ஆகும்? அவங்க இனிமே வெறும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கற ஆளா இருக்க மாட்டாங்க. அவங்களோட வேலையே டோட்டலா மாறப்போகுது. அது எப்படின்னு பார்க்கலாமா? இந்த வாசகம் ஒரு முக்கியமான மாற்றத்தை சொல்லுது. அதாவது, டீச்சர் இனிமே எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்ற ஒரே சோர்ஸா இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் பயணத்துல ஒரு கைடா, ஒரு மென்டரா கூடவே இருப்பாங்க. பவர் டீச்சர் கிட்ட இருந்து ஸ்டூடெண்ட்க்கு ஷிஃப்ட் ஆகுது. ஒரு மாடர்ன் டீச்சரோட வேலை எப்படி இருக்கும்னா, முதல்ல அவங்க கத்துக்கிறதுக்கு தேவையான நல்ல ரிசோர்ஸை தேடி எடுப்பாங்க. அப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் கடல்ல எப்படி நீச்சல் அடிக்கிறதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுப்பாங்க. டிஸ்கஷன் ஆரம்பிச்சு வச்சு யோசிக்க தூண்டி கடைசியா ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட தனிப்பட்ட தேவைக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. சரி, இப்ப நாம ரொம்பவே ஒரு எக்ஸைட்டிங்கான பகுதிக்கு வந்திருக்கோம். கத்துக்கிறதுக்காக நம்ம கையில என்னென்ன கருவிகள், அதாவது என்னென்ன ரிசோர்சஸ் இருக்குங்கிற அந்த பெரிய உலகத்தை எட்டி பார்க்கலாம் வாங்க. கத்துக்கிறதுக்கான விஷயங்கள் நம்ம கிளாஸ் ரூம்ல மட்டும் இல்லைங்க, நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா இயற்கை, அதாவது செடி கொடி, வானிலை இதெல்லாம். இன்னொரு பக்கம் மியூசியம், லைப்ரரின்னு நாமளே உருவாக்குன விஷயங்கள். உண்மையில எல்லாமே நமக்கு ஒரு பாடம்தான். இந்த ரிசோர்சஸை நாம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு நான் டிஜிட்டல், இன்னொன்னு டிஜிட்டல். அதாவது சாதாரண புக்ஸ், ஃபீல்டு ட்ரிப் போறது இதெல்லாம் நான் டிஜிட்டல். ஆனா இ புக்ஸ், ஆன்லைன் கோர்சஸ் இதெல்லாம் தான் டிஜிட்டல் உலகம் நமக்கு திறந்து விடுற ஒரு பெரிய கதவு. ஆமா, இப்போல்லாம் கத்துக்கிறதுனா வெறும் எழுத்துக்கள் மட்டும் இல்ல, அது எல்லா மீடியம்லயும் நம்ம கிட்ட பேசுது. வாங்க அது என்னென்னு ஒரு ரவுண்ட்ஸ் பார்க்கலாம். முதல்ல டெக்ஸ்ட் பேஸ்ட் மீடியா, அதாவது பிரிண்ட் பண்ணின புக்ஸ், ஆர்டிகல்ஸ், அப்புறம் ஆன்லைன்ல இருக்கிற இ புக்ஸ், வெப்சைட்ஸ். இதுதான் நம்மளோட ஆரம்ப புள்ளி. ஆனா இப்போ ஒரு கிளிக்ல உலகத்தையே நம்ம முன்னாடி கொண்டு வந்துடுது. அடுத்து விஷுவல் மற்றும் ஆடியோ மீடியா, இன்ஃபோகிராஃபிக்ஸ், போட்டோஸ், மேப்ஸ் இதெல்லாம் பார்த்து கத்துக்கிறது. அதே மாதிரி பாட்காஸ்ட், ஆடியோ லெக்சர்ஸ்லாம் கேட்டு கத்துக்கிறது. டிராவல் பண்ணும்போது கூட கத்துக்கலாம். செமையா இருக்குல்ல? கடைசியா வீடியோ மற்றும் இன்டராக்டிவ் மீடியா. இங்க நீங்க சும்மா பார்த்துட்டு மட்டும் இருக்க மாட்டீங்க, நீங்களும் அதுல ஒரு பார்ட். எஜுகேஷனல் கேம்ஸ், சிமுலேஷன்ஸ் இதெல்லாம் செஞ்சு கத்துக்கிறதுங்கிற ஐடியாவை நிஜமாக்குது. சரி, இதெல்லாம் எதுக்கு? இவ்ளோ ரிசோர்ஸ், இவ்ளோ வழிகள், இதோட உண்மையான நோக்கம் என்ன? கடைசியில கத்துக்கிறவங்களுக்கு இதனால என்ன லாபம்? அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். பாருங்க, இந்த வளம் சார்ந்த கற்றலோட கோல் வெறும் உண்மைகளை மனப்பாடம் பண்றது இல்ல. அதையும் தாண்டி நாளைக்கு வரப்போற உலகத்தை சமாளிக்க தேவையான ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறது தான். இது வெறும் மனப்பாடம் பண்றதுல இருந்து நிஜமாவே ஒரு விஷயத்தை செய்ய கத்துக்கிறதுக்கான ஒரு மாற்றம். இது மூலமா என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் வளரும் தெரியுமா? கிரிட்டிக்கலா யோசிக்கிறது, ஒரு பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது, எது சரி எது தப்பான இன்ஃபர்மேஷன்னு கண்டுபிடிக்கிறது, எந்த சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கிறது. இந்த மாதிரி முக்கியமான திறமைகள்லாம் நமக்குள்ள வளரும். இந்த வாசகம் எல்லாத்தையும் அழகா சுருக்கிச் சொல்லுது. நம்மளோட நோக்கம் ஸ்டூடெண்ட்ஸை லைஃப் லாங் லேர்னர்ஸா மாத்துறது தான்.
அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் நிறைஞ்ச உலகத்துல நீந்தி போக தேவையான எல்லா டூல்ஸையும் அவங்க கையில கொடுக்கறது. இதுதாங்க அல்டிமேட் கோல். கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். யோசிச்சு பாருங்க, உங்க கிளாஸ் ரூம் இந்த முழு உலகமாவே இருந்தா நீங்க எதையெல்லாம் கத்துக்க முடியும்? அதுக்கு ஒரு எல்லையே இருக்குமா? யோசிச்சு பாருங்க.